ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் பகுதியில் கூட நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார், பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் பரிசுத்தமாக முடியும் என்று வேதத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக முடியும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், போராட்டங்கள் அநேகம் உண்டு. நம்மை தேவன் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் அவருடைய இரத்தம் தேவைப்படுகிறது. அடுத்ததாக அவருடைய வார்த்தையினால் இந்த வேதவசனத்தில் கூட சொல்லப்படுகிற என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் அநேக கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், வசனங்கள் வேதத்தில் உண்டு. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது தேவன் அந்த வசனத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளிலும் துணையாக கொண்டிருக்கும் போது தேவன் உங்களை எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் அவருக்காக அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நாமும் அதுபோல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தத்தோடு கூட நாம் நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களை தேவன் பரிசுத்தமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடையும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளையை கீழ்ப்படியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அதன்படி நடக்கும்போது மெய்யாகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இன்னும் எஸ்ஐயா தீர்க்கதரிசியை தேவன் பரிசுத்தப்படுத்திருக்கிறோம். அவருடைய அக்கினியினால் அவருடைய நாவை தொட்டபோது அவர் ஏசியா தீர்க்கதரிசி அவர் பரிசுத்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதுபோல் தேவனுடைய தொடுதலினாலே நாம் பரிசுத்தமாக முடியும். ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய தொடுதலை நாம் உணரும்போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, அன்று ஏசியா தீர்க்கதரிசி அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய தொடுதல். அதுபோல் உங்களுக்கு தேவன் தொடுதலை நீங்கள் உணரும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் உங்களை தொடும்போது மெய்யாகவே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அநேகர் தேவனால் தொடப்பட்டு அநேகர் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியில் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் நான் பரிசுத்தமாவதற்கு அவருடைய இரத்தமும் அவருடைய வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய தொடுதலும் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் லேவியராகமம் 28 சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கை கொண்டு நடப்போம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை இந்த பூமியில் பரிசுத்த மனிதர்களாக வாழ செய்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற அவருடைய தொடுதலினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்த 4 காரியங்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசிக்கும்போது மெய்யாகவே நீங்களும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்ச வீக்கில் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். இப்படிய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்போது நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். எங்களை முழுவதுமாக அப்படியே சமூகத்தில்
அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய தொடுதலினாலும் இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.